அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் 10 உடைய ஆப்டிடியூட் கொஷின் நம்ம பார்ப்போம். ஒரு 25 கொஷின்ஸ் பார்ப்போம். இது வரைக்கும் 9 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ கொஷின் நம்பர் 101. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இந்த கொஷின் வெரி ஈஸியான கொஷின். அச்சு விலையில் ஓகேவா, அச்சு விலையில் நிரந்தர லாபத்தின் பங்கானது எத்தனை சதவீதம் குறைவு? ஸோ அச்சு விலை அப்படிங்கிறது 20%. இப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 100% வரும். இந்த 100% இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா 100% இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரிக்கு சமம். ஓகேவா, 360 டிகிரிக்கு சமம். ஓகே, ஸோ 360 டிகிரிக்கு சமம். இப்போ அச்சு விலையில் இதுதான் பேஸ் வேல்யூ எடுத்துக்கணும். அச்சு விலையில் நிரந்தர லாபத்தின் பங்கானது எத்தனை சதவீதம் குறைவு? ஸோ இந்த பேஸ் வேல்யூ நான் 100 வச்சுக்கலாம், 1000 வச்சுக்கலாம், எனி டேட்டா வச்சுக்கலாம். 15,000, 10,000, 20,000 ஃபார் ஈஸி கேல்குலேஷன் பர்பஸ் நான் 100 வச்சுக்கிறேன். அப்போ 20% அப்படின்னா இந்த பேஸ் வேல்யூக்கு இது எவ்வளோ வரும்? 20. ஓகேவா, ஸோ இது எவ்வளோ வரும்? 15. ஓகே, இப்போ என்னதுன்னா அச்சு விலையில் நிரந்தர லாபத்தின் பங்கானது எத்தனை சதவீதம் குறைவு? ஸோ அச்சு விலை 20லேருந்து இது என்னவா இருக்குது? 15ஆக இருக்குது. ஸோ எவ்வளோ குறைவாகுது? 5. ஓகேவா, பேஸ் வேல்யூ நம்ம எது எடுத்துக்கணும்? இந்த 20 எடுத்துக்கணும். இன்ட்டு என்னது சதவீதத்தில் கேட்டிருக்காங்க 100. ஓகேவா, 5 1 டைம்ஸ் இந்த 20 எத்தனை டைம்? 4 டைம். ஸோ 100/4 இஸ் ஈக்குவல் டு என்னது? 25%. ஓகேவா, ஸோ எத்தனை? 25%. இது என்ன? ராயல்ட்டி ஆஃப் ஏ புக். ராயல்ட்டி ஆஃப் ஏ புக் இஸ் லெஸ் இன் பிரிண்டிங் காஸ்ட் பை ஹவு மெனி பர்சன்டேஜ்? ஸோ பிரிண்டிங் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ராயல்ட்டி எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது 20 இது அப்படின்னா இது 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ குறைவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 25% இதை காட்டிலும் குறைவு. சரி, இப்போது பிரிண்டிங் காஸ்ட் வந்து ராயல்ட்டி விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 15லேருந்து இது எவ்வளோவா இருக்குது? 20ஆக இருக்குது. அப்போ 5 உயருது. எதுலேருந்து? பேஸ் வேல்யூ 15 இன்ட்டு என்னது? 100. ஓகே, 1 டைம் 3 டைம் 100/3 இஸ் ஈக்குவல் டு என்னது? 33.33%. ஸோ எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 15ஆக மாறுது. 5/20 இன்ட்டு 100. 15லேருந்து 20ஆக மாறுச்சுன்னா 5/15. ஸோ இந்த பேஸ் வேல்யூ 15 போடுறதா 20 போடுறதா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஸோ இது முன்னாடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அதிலே தப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் டி இதுக்கு சரியான விடை. ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா 20% கொடுத்துருக்கணும், அது ரிப்பீட்டடாக 25 தான் இருந்தது. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான சம். அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். ஓகேவா, ஸோ கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கையை காண்க. ஓகேவா, ஸோ இது வந்து பை ஃபார்முலா. ஸோ ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸ்டார் டைப்பில் எப்படி? ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 லேயர் இருக்குன்னா 1 2 3 4 வந்துச்சுன்னா என்னது? 1 + 2 + 3 + 4 இதை கூட்டினோம்னா வில் கெட் அன் ஆன்சர். ஸோ 10 ஆன்சர் இருக்குது. ஸோ இது சென்டரில் கோடு போட்டோம்னா மறுபடியும் இதே மாதிரி தான். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா 1 2 3. ஓகே, இது பேஸ் வேல்யூ எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3. அதே மாதிரி இது பேஸ் வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா 1 2 3. ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள். இது எத்தனை இருக்கோ அதை க்யூப் பண்ணிக்கணும். ஸோ 3 க்யூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 9 × 3 உங்களுக்கு 27. கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா, ஸோ இதில் மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 முக்கோணங்கள் இருக்குது. ஓகே, இதே ஒரு வேளை 4 வந்துச்சுன்னா 4 க்யூப், 5 வந்துச்சுன்னா 5 க்யூப், இங்கே 2 மட்டும் வந்துச்சு அப்படின்னா 2 க்யூப். ஓகேவா, 8 முக்கோணங்கள் இருக்கும். ஸோ புரியுதா? இது இந்த பேஸ் வேல்யூ இதுவும் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3, அப்போ 3 க்யூப். இதே இந்த வேல்யூ இன்னொன்று இப்படி வந்ததுன்னா நமக்கு 4 வந்துச்சுன்னா we will get 4 க்யூப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் 108. ஸோ 108 வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் கூற்றுகளில் தவறானது சரியா? எதெல்லாம் சரி எது தவறு அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த 4ஐயும் செக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சி இருக்கு இல்லையா? ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 0.35 பார் இங்கே வரணும். டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக 35/99 இஸ் தி ஆன்சர். ஆக்சுவலாக இங்கே 35/100 வந்திருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான விடை. பட் இருந்தாலும் ஏவும் பியும் டியும் ஒரு நவகோணத்தில் உள்ள மூலை விட்டங்களின் எண்ணிக்கை 27 தான் சரியான விடை. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4096 சரியா? அது வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 64 கிடைக்கும். இதே வந்து √40.96 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ ரூட்டுக்கு வெளியில் வரும். ரைட்டாக, அப்போ 64 அப்படின்னா 6.4. அடுத்தது பாருங்கன்னா
ரூட் ஆஃப் 0.004096. எப்போவுமே ரூட்டுக்குள்ளே 6 டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா வெளியில் வரும்பொழுது உங்களுக்கு 3 டெசிமலாக மாறும். 4 இருந்தால் 2, 2 இருந்தால் 1, 6 இருந்தால் அதில் பாதி 3. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 3னா அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 0.064. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நமக்கு 64, அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.4, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 0.064. இதை கூட்டினீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகேவா? ஸோ 70.464. இங்கே பாருங்கள், 64 + 6 70, 70.464 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஏவோட வேல்யூ 1 + 1/2 + 1/4 + 1/8. ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 + 1/2 + 1/4 + 1/8. இப்போ ஏவோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ எல்சிஎம் 8 எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு 8 + 4 + 2 + 1, ரைட்டா, 15/8. ஸோ ஏவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/8. பி என்ன சொல்கிறாங்க? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1 + a/2. ஓகேவா? 1 + a/2. பி இஸ் ஈக்குவல் டு 1 + ஏவோட வேல்யூ என்ன? 15/8. அதில் பாதி. ஓகேவா? ஸோ இது மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா b இஸ் ஈக்குவல் டு 1 + 15 இந்த 2 வந்து 30ஓட 15ஓட மல்டிப்ளை பண்ணக்கூடாது, 8ஓட தான், 8 × 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1/15/16. ஓகேவா? ஸோ மறுபடியும் 16 + 15/16 விச் இஸ் ஈக்குவல் டு 31/16. ஸோ பியோட வேல்யூ என்ன வருது? 31/16. ஏவோடைய வேல்யூ என்ன வருது? 15/8. ஓகேவா? 15/8. இப்போ இது 15/8 இருக்குது, 31/16 இருக்குது. இந்த 15/8 இதை கம்பேர் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 15/8 × 2, ரைட்டா, × 2 அப்போ என்ன வரும்? 30/16. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 13/16, இது 31/16. அப்போ 1/16 என்னவா இருக்குது? மோர் தென் தட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ 1/16. அப்போ இதுவும் என்ன ஆயிடுச்சு? நம்ம இதோட 15/8 தான் வருது அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே இங்கே 13/16, இது 31/16. இது என்னது? பி வந்து 1/16 ஏவை விட கூடுதலாக உள்ளது. பி இஸ் 1/16 டைம்ஸ் மோர் தென் ஏ. அடுத்தது வந்து டயகனல், ராம்பஸோடைய டயகனல் பார்த்திங்க அப்படின்னா 27. இதுவும் சரியானது. ஸோ அப்போது ஏபி சரி, ஏவும் சரி, பியும் சரி, டியும் சரி, சி வந்து தவறு. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு இது மற்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே. அடுத்தது 113வது கணக்கு. ரொம்ப ஈஸியான கணக்கு ஆக்சுவலாக. இதில் பின்வரும் கணக்குகளில் சரியில்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஸோ 0.027 க்யூப் ரூட். ஓகேவா? அப்போ 3 டெசிமல், ஸ்கொயர் ரூட்னா 2 இருந்தால் 1, சரியா? 3 டெசிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.027க்கு க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3. 27க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா 3. ஸோ அப்போ இது சரியானது. ஸோ இந்த இதில் வந்து டிரான்ஸ்லேஷன் தப்பாக 0.03 கிடையாது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 0.3 தான், சின்ன டைப்பிங் மிஸ்டேக்கு. இன்னொன்று, ஒரு நாளில் 24 முறை கடிகார முட்கள் ஒன்றுக்கொன்று இணையும் அப்படிங்கிறது தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா 11 to 12க்கும் சரி, 12 to 1க்கும் சரி, ரெண்டுக்குமே என்ன தான் கிடைக்கும்? நமக்கு காமனாக ஒரு டைம் தான் கிடைக்கும், ரைட்டா? பிட்வீன் 11 o'clock to 12 o'clock, 12 o'clock to 1 o'clock நமக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து, அதாவது ஒன்றோட ஒன்று இருக்கிறது. சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 12 மணிக்கு மிட் நைட்டில் எப்படி இருக்கும்? ஒன்றோட ஒன்று ஒன்றி இருக்கும், ரைட்டா? இப்படி இருக்கும் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும். ஸோ அப்போது 12 மணி நேரத்துக்கு எத்தனை டைம் வரும்னா 11 டைம்ஸ். அடுத்த 12 மணி நேரத்துக்கு 11 டைம்ஸ். ஓகேவா? அப்போ டோட்டலாக 24 ஹவர்ஸ்க்கு 22 டைம்ஸ் தான் வரும். எத்தனை டைம் தான் வரும்? 22 முறை தான் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 24 டைம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பின்வரும் கணக்குகளில் சரியில்லாதது எது தான் வரும்? கண்டிப்பாக சி தான் வரும். ஓகேவா? பட் இருந்தாலும் மற்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 0.027 கனமூலம் என்ன வரும்? 0.3. அடுத்தது பாருங்கள், அடுத்தது -1 / 216 ஹோல் பவர்
-2/3 ஓகேவா. ஸோ -2/3 இருக்குது இல்லையா, இந்த -2/3 நம்ம மாற்ற போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த மைனஸ் இருந்தது ப்ளஸ்ஸாக மாற்றணும்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -216 மாற்றிக்கணும் ஓகேவா. -216 2/3. இப்போ இந்த -2/3 என்னவா மாறிடுச்சு, ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, 1/10 நம்ம எப்படி எழுதலாம், 10⁻−1 எழுதலாம். 1/100 நம்ம எப்படி எழுதலாம், 100⁻−1 எழுதலாம் ரைட்டா. 1/5 நம்ம எப்படி எழுதலாம், 5⁻−1. 5⁻−2 எப்படி எழுதலாம், 1/5² இப்படி எழுதலாம். ஸோ இதுதான் இதனுடைய ரூலு. ஸோ அப்போது இந்த மைனஸ் நான் என்னவா மாற்றிட்டேன், ப்ளஸ்ஸாக மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு 216க்கு க்யூப் ரூட் எடுக்க போகிறோம். இதுக்கு 216க்கு க்யூப் ரூட் எடுக்கலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு 216க்கு ஃபேக்டர் கண்டுபிடிங்க. ஸோ 216க்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி எழுதலாம், க்யூப் ரூட்னா ஃபஸ்ட்டு 2 செகண்ட் டேபிளால் போகுமா. ஸோ எத்தனை டைம், 108, மறுபடியும் 2 54, மறுபடியும் 2 27. இந்த 27 எத்தனை டைம் போகும், 3 × 3 × 3. இப்போ நம்ம 1/3 அப்படின்னா என்ன மீனிங், க்யூப் ரூட் எடுக்கணும். 1/3னா என்ன மீனிங், க்யூப் ரூட் எடுக்கணும். ஸோ 216க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 × 3 என்ன கிடைக்கும், 2 × 3 6 ஓகேவா. ஸோ -6² அப்போது இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம், இந்த க்யூப் ரூட்டை மட்டும் எடுத்துட்டோம், ஸ்கொயர் பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும், ப்ளஸ் கிடைக்கும். ஸோ அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 × 6 36 ஓகேவா. ஸோ அப்போது பி இஸ் ஆல்சோ கரெக்ட், ஏ இஸ் ஆல்சோ கரெக்ட், சி வந்து ராங் ஓகேவா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிங்க அப்படின்னா இது மைனஸ் கொடுத்துறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ளஸ்ஸில் வராதுன்னு நினச்சிட்டாங்க ஓகேவா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு, இது உங்களுக்கு கேட்குறதுக்கும் வாய்ப்ஸ் இருக்குது ஓகே. அடுத்தது டி ஆப்ஷன், a² + b² வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க, 117 ஓகேவா. ஸோ இந்த சம்மும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு தான். ஸோ ஸ்பேஸ் இருக்கிற பக்கம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன் ஓகே. இப்போது a² + b² = என்னது, 117 ரைட்டா. ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 54 கொடுத்துருக்குறாங்க. a + b / a - b யோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் என்ன சொல்லுது, a² + b ஹோல் ஸ்கொயர் என்ன சொல்லுது, a² + b² + 2ab இதையும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ a² + b² என்னது, -2ab. அவ்வளோதான். அந்த a² + b² வேல்யூ நமக்கு தெரியும், 117 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ரைட்டா. 117 + 2 × 54 ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். 117 2 54 108. 117 + 108 117 -108 ரைட்டா. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் ஓகேவா. ஸோ சரியான விடை 5 வரும் ரைட்டா. அடுத்த சம் இதுவும் வந்து சரியானது வரும். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்னா, த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாக் மீட் 24 times இன் எ டே இஸ் ராங். 22 times தான் வரும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்குறேன். மிட் நைட் 12 மணிக்கு பகலில் 12 மணிக்கு எப்படி இருக்கும், ஒன்னோடு ஒன்று ஒட்டி இருக்கும். அது 11 o'clock 12 o'clock-க்கும் 12 o'clock 1 o'clock-க்கும் பிட்வீன் 11 to 1 o'clock ஒரு முறை தான். மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வரும் ரைட்டா. 114வது கொஷின், 114வது கொஷினும் வெரி வெரி சிம்பிள் ஓகேவா. 0.09 0.09 0.09 வந்துட்டே இருக்கு இல்லையா. அதாவது 1/11, 1/2 என்ன 0.50, 1/3 என்ன 0.33333, 1/4 0.2525 போயிட்டே இருக்கும். அடுத்தது 1/6 0.16666, 1/7 0.142856, 1/8 0.125, 1/9 9க்கு 11க்கு ரிலேஷன் இருக்குது. அப்போ 0.1111 போகும் ஓகேவா. 1/9 0.111, இதே 1/10 0.10, 1/11 0.090909, 1/12 0.0833 ஓகேவா. 8 காசு, இது 9 காசு. ஸோ இது சரியானது. அடுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் லீப் வருடம் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கொண்டு இருக்க நிகழ்தகவு 1/7ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறானது. ஆக்சுவலாக 2/7 வரும். யூஸ்வலாக நார்மலாக 365 நாள் இருக்கும். லீப் ஆண்டுகளில் 366 இருக்கும். ஸோ 365 7ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை வாரம் கிடைக்கும். ஸோ 7 35 மிச்சம் 12 ப்ளஸ் ஒரு டே எக்ஸ்ட்ரா வரும். இங்கே 52 வாரம் ப்ளஸ் 2 நாள் வரும். அப்போ 2 நாள் வரும் பொழுது இது எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சனி ஞாயிறு வரலாம், இல்லைன்னா ஞாயிறு திங்கள் வரலாம். அப்போது
ஃபார் எக்ஸாம்பிள் திங்கள்லேருந்து ஆரம்பிங்களேன். திங்கள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா திங்கள் செவ்வாய், ஓகே, திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு, மறுபடியும் என்னது ஞாயிறு திங்கள், திங்கள் செவ்வாய். அப்போது 1 மொத்தம் எத்தனை வேல்யூ வருது? 1 2 3 4 5 6 7. டோட்டல் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது? 7 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒன்று வரலாம், இதில் ஒன்று. அப்போ 2/7 தான் சரியானது. ஸோ இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 1/7. அப்போ இது தவறு, ஓகேவா? ஸோ இது தவறு. அடுத்து எனிதிங் பவர் 0 இஸ் ஆல்வேஸ் 1. 100 பவர் 0நாலும் 1 தான், சரியா? ஸோ அப்போது p பவர் 0நாலும் a பவர் 0நாலும் x பவர் 0நாலும் 1 தான். ஸோ இதுவும் சரியானது. அடுத்தது பாருங்கள், 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகின்றன. ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னும் எத்தனை நாள் தான் ஆகும்? 9 நாட்கள் தான் ஆகும். இதுவும் சரியானதா? இது ஆல்ரெடி இந்த சிலந்தி சம்பளம் நடத்தியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், அது வேணால் பார்க்கலாம். 9 சிலந்தி, ஓகேவா, என்ன பண்ணுது? 9 வலையை பின்னுது. எத்தனை நாளில்? 9 நாளில். புரியுதா? 9 சிலந்தி 9 நாளில் 9 வலையை பின்னுது. நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது? இப்போது 9 சிலந்தியை கொண்டுட்டு போய் விட்டுருச்சிரும். 9 சிலந்தியை கொண்டுட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள விட்டுரும். 9 நாள் கிளம்பிச்சு பார்க்கும்போது 9 வலையை பின்னிருச்சு. 1 2 3 4 5 6. ஸோ ஒன்று பின்னிருச்சு, ரைட்டா? ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னணும்னா எத்தனை நாள் தான் ஆகும்? 9 நாள் தான் ஆகும். அதுதான் கான்செப்ட். இங்கே ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னுறதுக்கு 9 நாள் தான் ஆகும், சரியா? அப்போ இதுவும் சரியான விடை, ஓகேவா? ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இதெல்லாமே ஈஸியான சம் தான். பார்த்தா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், டைம் கன்சம்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டக்கு 113 ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சம் சால்வ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, ரைட்டா? அதே மாதிரி தான் 114ஆவதும், ஓகே. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது லீப்பாண்டுகள் லீப் வருடத்தில் 53 ஞாயிற்றுக்கிழமை வருவது நிகழ்தாக வேணும்னா 2/7 தான், 1/7 கிடையாது, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து லீப் ஆண்டுகள் இல்லாதுன்னா 1/7 வரும். லீப் ஆண்டுகள்னா 2/7. அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு, ரைட்டாக? லீப் வருடம் இல்லாமல் நார்மல் இயராக இருந்தால், ஏன்னா ஒரு நாள் தான் எச்சா இருக்குது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எது வேணாலும் வரலாம். அப்போ ஒரே ஒரு டைம் தான் வரும், 1/7 வரும். ரெண்டுக்கு இதுதான் வித்தியாசம், ரைட்? ஸோ அடுத்த கொஷின் நம்ம போகலாமா? 119 119வது கொஷின் அடுத்தது. ஸோ 119வது கொஷின், கீழ்கண்ட கணக்குகளில் தவறானதை தேர்ந்தெடு. சரி, கொடுத்துருக்குள்ள எது தப்பு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ பாருங்கள், 4/16 7/7 7க்கும் சரியா 4th ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க, ரைட்டா? 4/16 7க்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 24 சரியான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படியே x × 4 = 7 × 16. 4 ஒரு டைமு, 4 7 28, சரி, ஓகேவா? ஸோ இதான் மீனிங். 4/16 = 7க்கு 4வது விகிதம் என்ன கொடுக்குறாங்க? ஃபஸ்ட் ரேஷியோ, செகண்ட் ரேஷியோ, தேர்ட் ரேஷியோ. ஃபஸ்ட் ரேஷியோ 4, செகண்ட் ரேஷியோ 16, தேர்ட் ரேஷியோ 7. அப்போ ஃபோர்த் ரேஷியோ 28 கரெக்டானு பார்த்தா மேட்ச் ஆயிடுச்சு. எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் 8x நாட்கள் உள்ளன. இது தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். எக்ஸ் வாரம், ஓகேவா? எக்ஸ் வாரத்தில் எத்தனை நாள் இருக்கும்? 7x டேஸ் இருக்கும். எத்தனை டேஸு? 7x டேஸ், ஓகேவா? அப்போது 1 வீக்குக்கு இது எத்தனை வீக்குன்னு கொடுக்கல. 1 வீக்காக இருந்தால் 7 டேஸ். எக்ஸ் வீக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 வீக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10 × 7, ஓகேவா? அப்போது என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் வீக் அப்படின்னா 7x, புரியுதா? அப்புறம் கூடுதலாக ஒரு எக்ஸ் நாள், அப்போ எக்ஸ் டேஸ் வருது. 7x + x என்ன வந்துருச்சு? மொத்த நாட்கள் 8 நாட்கள். நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்களேன். எக்ஸ் வீக் அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 × x, 7 வீக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் வீக் எப்படி எழுதலாம்னா 7x டேஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 7 வீக் எப்படி எழுதலாம்? அதே மாதிரி தான் 7 × 7 போட்டுட்டோம்னா 49 டேஸ்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே அதை தான் நானும் இங்கே பண்ணியிருக்கிறேன். எக்ஸ் வீக்கை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7x டேஸ். அப்போ வீக்கை டேஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஒரு எக்ஸ் டேஸ் இருக்குது. அப்போது 7x + x என்னது? 8x டேஸ் வந்துடுச்சு. அப்போ இதுவும் சரி. சரி, இப்போது முக்கியமானது சியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2/10 இருக்குது இல்லையா? 2/10 பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/9 தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 2/5ன்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக 2/10 பாதி 2/9. இப்போ எப்படின்னு பார்ப்போம்.
2 power 1 2 power 2 2 power 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய வேல்யூ கூட்டினா 2 ஸ்கொயர் 4 2 கியூப் என்னது 8 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 14 கிடைக்குது. ஓகேவா? இதே 2 பவர் 4 ஆட் பண்ணிக்கோங்க. 2 பவர் 1 2 ஸ்கொயர் 2 கியூப் 2 பவர் 4. அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது வேல்யூ 14 ப்ளஸ் 16. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 30 கிடைக்குது இல்லையா? ஸோ என்ன கிடைக்குது 30 கிடைக்குது. ஓகேவா? அப்போது இப்போ பாருங்களேன், இப்போ 2 பவர் 4ஓடது நமக்கு என்ன கிடைக்குது 16 கிடைக்குது. அப்போது 2 பவர் 3 என்ன கிடைக்குது 8 கிடைக்குது. 16ல் பாதி தான் 8. அப்போ 2 பவர் 4ஓட பாதி என்ன 2 பவர் 3 தான், 2 ஸ்கொயர் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது இது ஹாஃப் கிடையாது. 2 பவர் 10ல் பாதி வந்து என்ன 2 பவர் 9. 2 பவர் 5ல் பாதினா 2 பவர் 4. 2 பவர் 7ல் பாதி அப்படின்னா 2 பவர் 6. ரைட்டா? இந்த கான்செப்டுக்கு தான். ஸோ இதுவுமே நல்ல கான்செப்ட் தான். 8x டேஸில் எக்ஸ் வீக்ஸ் எக்ஸ் டேஸுங்கிறது கரெக்டு தான். எக்ஸ் வீக்னா 7x டேஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் டேஸு 8x கரெக்டாக வந்துருச்சு. இதுவும் ஹாஃப் ஆஃப் 2 பவர் 10 வந்து 2 பவர் 9 தான் வரணும். பட் 2 பவர் 5 கொடுத்துட்டாங்க, இது தப்பு. ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இது ஆல்ரெடி கேட்ட சம் தான். 100 - 1 100 - 2 100 - 3. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி ஈஸியான சம். 100 - 4 100 - 5 100 - 6 அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் 100 - 100 100 - 100 என்னங்க வரும் 0. 0 இன்ட்டு எனிதிங் 0. 120க்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதா? ஸோ பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூ வில் கெட் அன் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்தது பாருங்கள், இதில் ஒரு சின்ன கரெக்ஷன். 132வது இங்கே எல்லாமே ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன், அப்டேட் பண்ணிக்கோங்க. 132வது கொஷனில் இங்கே என்னென்னா ஸ்கொயர் இருக்குது இல்லையா? இங்கே என்ன வரும் அப்படின்னா க்யூப் வரும். ரைட்டா? இயலங்களின் கூடுதல் n × n+1/2, வர்க்கங்களின் கூடுதல் n × n+1 × 2n + 1/6, கணங்களின் கூடுதல் n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போது n × n+1/2 இதுக்கு என்னது n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். இதனுடைய வேல்யூ y அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்னது y². அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்சர் டி. 132க்கு டி ஆன்சர். அடுத்தது பாருங்களேன், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ரைட்டாக? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஹெச்சிஎஃப்னா என்ன மீனிங்? காமனாக இருக்கணும்னு அவசியம், கண்டிப்பாக காமனாக இருக்கணும். அதே மாதிரி பவரில் லோயஸ்ட்டு பவர் வேல்யூவாக இருக்கணும். ஹெச்சிஎஃப் ஆஃப் a² b³ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் a² b³. ஃபஸ்ட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2 பவர் 4. 3 கியூப் இன்ட்டு 3 கியூப் 3 பவர் 6 3 பவர் 9 கிடையாது. அடுத்து பாருங்கள் பி கியூப், பியை கியூப் பண்ண போகிறோம். அப்போ 2 × 2 × 2 ரைட்டாக 8 போடக்கூடாது. பேஸ் சேமாக இருந்தால் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் தான். ரைட்டா? ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னா தான் என்னது ஏ பவர் எம் இன்ட்டு என். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ பி கியூப் அப்படின்னா 3² × 3² × 3². பேஸ் சேமாக இருந்தால் 2 + 2 + 2 என்னது 3 பவர் 6 இன்ட்டு அடுத்தது 5 பவர் 3 5 பவர் 3 5 பவர் 3 5 கியூப் 5 கியூப் 5 கியூப்னா 5 பவர் 9. ஸோ இங்கே பேஸ் என் இதில் பாருங்கள், இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு டேர்முக்கு. ரைட்டா? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும்பொழுது 2 எங்கேயுமே காமனாக இல்லை, ஆனால் 3 இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வருது 3 பவர் 6 கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ 3 பவர் 6 3 பக்கம் இருக்குது. அப்போ மற்றதும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ரைட்டா? ஸோ டைம் கண்டிப்பாக எடுத்துக்க தான் செய்யும். அடுத்து பாருங்கள் ஹெச்சிஎஃப் ஆஃப் b² c³. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் b² c³. ஹெச்சிஎஃப் b² c³. பிஏ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3 பவர் 4 5 பவர் 6. அடுத்தது சிஏ க்யூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 5 பவர் 2 + 2 + 2 6 இன்ட்டு 2 பவர் 9. ஓகேவா? இங்கே 3 காமனாக விட்டுடலாம். அப்போ 5 இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. அப்போ 5 பவர் 6. ரைட்டா? அப்போ 3 பவர் 6 5 பவர் 6 அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுதான் ஆன்சர். 3 பவர் 6 5 பவர் 6. அப்போ கண்டிப்பாக என்ன வரும் 2 பவர் 6 தான் வரும் இதுக்கு கண்டுபிடிச்சிங்கனாலும். ஸோ 133க்கு ஏ. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீப்போவா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காமனாக இருக்கணும். காமனாக இருந்தாலும் பவரில் இருக்கும் பொழுது லோயஸ்ட்டு பவர் 2 சேமாக இருந்தால் அதுதான் எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ
ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் எல்லாமே. பட் உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாம் வாங்க. ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான சம் 146வது சம். இதுக்கு நீங்கள் டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. பட் எனிவே நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே 999 இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை சிம்பிளாக நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ 999 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/7 + 2/7 + 3/7 + 4/7 + என்னதுங்க 5/7 + என்னது 6/7. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ 3, 6, 10, 15, 21. ஓகேவா? 21/7 அப்படிங்கிறது இருக்குது. 21/7 அப்படின்னா அப்போ 999 × 3 அப்போ 2997. 3000 3000ல் 3 போச்சுன்னா 2997 ஆன்சர் ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி சம். அடுத்த சம் பாருங்கள். தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும். ஸோ தனி வட்டி 2 ஓகே எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும்? ஓகே, இது 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும். தனி வட்டியில் ஓகே சரி அசலானது n ஆண்டுகளில் எத்தனை வருடங்களில் n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும். சரி, அசல் என்ன? சம்மு, பிரின்சிபல் ரெண்டுமே ஒன்று தான். சம் ஆஃப் மணி என்ன? பின்னு வச்சுக்கிறோம். இது என்னது? அசல். ஓகேவா? அசல் என்னது? பின்னு வச்சுக்கிறோம். அமௌண்ட் என்னவா கிடைக்குது? என்ன நமக்கு கிடைக்குது? 2 மடங்காக இரட்டிப்பாகுது. P will become 2P. ஓகேவா? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது? திருப்பி கிடைக்கும் பொழுது அசலும் வட்டியும் சேர்ந்து தான் அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன? ஒன்றுமே இல்லை, மொத்த தொகை 2P கிடைக்குது. ஓகே, என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? மொத்த தொகையிலிருந்து என்ன கழிக்கணும்? பிரின்சிபல் கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கிடைக்கும். ரைட்டா? ஸோ பார்க்கலாமா? அமௌண்ட் மைனஸ் என்னது? பிரின்சிபலை நம்ம கழிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். ஸோ அமௌண்ட் என்ன? 2P. ஓகே, மைனஸ் P. அப்போது வட்டி நம்ம புரியறதுக்காக அப்படி டீட்டெயிலாக எழுதுகிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம என்ன முதலீடு செஞ்சோமோ அதுதான் P அப்படிங்கிறது. ஸோ என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. நமக்கு வட்டி எவ்வளோ? P தான். ஓகே, அசல் என்னது? அசல் தான். n எத்தனை ஆண்டுகளில் நமக்கு கிடைக்குது? n இயர்ஸில். ஓகேவா? n ஆண்டுகளில். அப்போ ஸ்மால் n. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு தெரியாது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். /100 PP கேன்சல். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா தான் எப்போவுமே R is equal to 100/n. R is equal to rate of interest is equal to என்னது? 100/n. ஓகேவா? ஸோ அடுத்தது போலாமா? ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும்? அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு? ஸோ நீங்கள் ஒரு தொகை போடுறீங்க, அமௌண்ட்டு போடுறீங்க அப்படின்னா 2 மடங்குனா 2P போட்டாச்சு. இங்கே எத்தனை மடங்கு ஆகுதாம்மா? அசலோடது. அசல் இங்கே என்னதான்? ஒரு தொகை போடுறீங்க P, ரைட்டா? அது நமக்கு என்னவா கிடைக்குதாம்மா? m மடங்கு. அப்போ m × P. அமௌண்ட் என்ன கிடைக்குது? m × P. ஸோ அசல் இஸ் ஈக்குவல் டு P. அமௌண்ட் நமக்கு என்ன கிடைக்குது? MP. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன? மொத்த தொகை மைனஸ் அசல். அசலை கழிச்சா நமக்கு வட்டி கிடைக்கும். ஓகேவா? அமௌண்ட்டு நமக்கு என்னங்க? MP. எத்தனை மடங்கு? MP மைனஸ் P. ஓகேவா? ஸோ இப்போ Pயை காமன் எடுத்துட்டிங்கன்னா m-1. இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. சரியா? அப்போ P எவ்வளோ? P × m-1. ஓகேவா? இங்கே என்ன போட்டோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் P கிடச்சிது. இங்கே என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிது? MP மடங்கு. ரைட்டா? இங்கே 2 மடங்கு 2Pங்கிறதுனால 2Pயில் ஒரு P போச்சுன்னா P. இங்கே என்னது? MP. ஓகேவா? ஸோ மைனஸ் P மட்டும் காமன் எடுத்துகிட்டா P × m-1 இஸ் ஈக்குவல் டு அசல். n நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் எத்தனை ஆண்டுகள் கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 6 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் ஆன்சர் 100/n டிவைடட் பை என்னது? 100. ஸோ இந்த P கேன்சல், இந்த 100 கேன்சல். அப்போது எத்தனை ஆண்டுகள்? n இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்மால் n அங்கே போச்சுன்னா n × m-1. n × m-1. ஸோ m-1 × n ஒன்று தான், n × m-1 ஒன்று தான். ஸோ இதை திரும்ப கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ரைட்டா? ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, அசல் வந்து Pன்னு வச்சுக்கிட்டோம். வட்டி அப்படிங்கிறது என்ன? அசல் இருந்து ரைட்டா மொத்த தொகையிலிருந்து, அதாவது மொத்த தொகை அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அசலும் வட்டியும் சேர்ந்தது தான். புரியுதா?
அமௌண்ட் அப்படின்னா என்னது? அசலும் வட்டியும் சேர்ந்தது தான். 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, திரும்பி 2 லட்ச ரூபாயே கிடைக்குதுன்னா அதுதான் மொத்த தொகை. அசல் 1 லட்சம், வட்டி 1 லட்சம், அப்போ 2 லட்சம் கிடைக்குது. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன, மொத்த தொகையிலேருந்து இந்த பி இந்துட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ மொத்த அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது? 2 மடங்கு ஆகுது. அப்போ 2p. பி அசல் வந்து பின்னா 2p மைனஸ் பி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? PNR/100. ஸோ அசல் பிஇ, பிக்கு அப்படியே வச்சுக்கிட்டோம். என்னங்கிறது எத்தனை ஆண்டுகள்? என் ஆண்டுகள் இன்ட்டு R/100. இங்கே R மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அசல் பிஇ அமௌண்ட் எத்தனை மடங்கு? எம் மடங்கு கிடைக்குது, எம் இன்ட்டு பி. அப்போ மொத்த தொகை. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? மொத்த தொகையில் அசலை கழிக்கணும். சரியா? அப்போது எம்பி மைனஸ் பினா எம்பியை காமன் எடுத்துட்டோம்னா m-1. அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் n எத்தனை? n இன்ட்டு m-1. இதுதான் சம் ஆக்சுவலாக. ஸோ இப்படி கூட கொஞ்சம் லிட்டில் பிட் டஃபராக கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சம் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சம்முமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? அடுத்து 153வது சம். 153வது சம் வெக்டார் வி போட்மாஸ். ரைட்டா? வி போட்மாஸு. ஸோ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். 6 × 3 என்னது? 18. 3 18 மைனஸ் 10/5. ஸோ ப்ராக்கெட்டு ஃபஸ்ட்டு வி வெக்டார் இருந்ததுன்னா வெக்டாரை முதல்ல முடிச்சுட்டு தான் அப்புறம் வி போட்மாஸ் இது. ஸோ 6 × 3 18 மைனஸ் 10 × 5னா டிவிஷன். ஸோ டிவிஷன்னா 2, 18ல் 2 போச்சுன்னா 16. ஓகேவா? அந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடறோம். அப்போ 2 8 16. ஸோ 20 + 16 + 16 32 + 20 52. ஸோ இதுக்கான ஆன்சர் 52. ஓகே. அடுத்த சம் பாருங்கள் 154. இது 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் தான் செந்தில் வீட்டிற்கு ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு ஒரு தெரு இருக்குது. 1லிருந்து 49 வரை தொடர்ச்சியாக கதவு எண் வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவு இலக்கங்களின் கூட்டுத்தொகையானது இதான் செந்தில் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஒரு தெருவில் ஃபுல்லாக வீடு 1 to 49 வரைக்கும் இருக்குது. இது செந்தில் வீடு, எந்த இடம்னு தெரியல. பட் இவனுக்கு அப்புறமும் இவனுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டுடைய கூடுதல் கூட்டினோம்னா எப்படி இருக்குமாமா? சமமாக இருக்கும். செந்தில் வீட்டுக்கு முன்பு செந்தில் வீட்டுக்கு பின்பு எப்படி இருக்குமாமா? கூட்டுனா சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் செந்திலோட வீடு ட்ரையல் அண்ட் எரரில் போகலாம். 35 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1லிருந்து 34 கூட்டினோம்னா அதுவும் 36லிருந்து 49 கூட்டினாலும் நமக்கு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஸோ என்ன ஃபார்முலா? ஏழு எண்களின் கூடுதல் n × n+1/2. ரைட்டா? ஸோ அப்போ இதை கூட்டினோம்னா 34 × 35/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 17 17 × 35 17 × 35 IL 35 3 3 21 21 + 5 26 295 வருது. ஓகேவா? ஸோ இதனுடைய வேல்யூ 295 வருது. இப்போ 36 to 49 கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 1 to 49 கண்டுபிடிச்சு எப்படி 1 to 49 கண்டுபிடிச்சு மைனஸ் 35 1லேருந்து 35 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 49 × 50/2 25. ஸோ 1225 வரும். 50னா 5 25 ஸோ 49 250 250 250 1250 ஒரு 25 குறையுது. ஓகே. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 36 வரைக்கும் என்ன பண்ணோம்? 1 to 36 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 36 × 39/2 மறுபடியும் என்ன வருது நமக்கு? ஒரு டைம் 18. ஸோ 18 × 39 மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகே. ஸோ இதில் பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 to 49 வரைக்கும் கண்டுபிடிச்சோம் 1225. ஸோ 1லேருந்து 35 வரைக்கும் சின்ன கரெக்ஷன்ஸ் அதை மேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ n × n+1/2 35 × 36/2 35 × 18. ஸோ 35 × 18 630. ஸோ இதுலேயும் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் 35 × 17 595. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 1225லேருந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்? 1225லேருந்து 630 நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 630 ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 595 கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆயிடுச்சு? சமமாக ஆயிடுச்சு. அப்போது 35க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 36 to 49 கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 595.
ரைட்டா. அதே மாதிரி 1 to 34 இருக்குது இல்லைங்களா, இதை கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 595. ஸோ இது ட்ரையல் அண்ட் எரரில் போகிறது. ஓகேவா. ஸோ நம்ம ஏன் நான் வந்து 25 30 எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். 30க்கு அப்புறம் வந்து எத்தனை நம்பர் தான் இருக்குது, 19 நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போது வந்து இந்த 19 நம்பர் இந்த 30 நம்பர் ஆட் பண்ணும்போது இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் டைரெக்டாகவே 35 போயிட்டேன். ஓகேவா. ஸோ அடுத்த சம் போகலாமா. ஸோ இதே இது வேறு எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்னு வச்சுக்கோங்க. செந்திலோட வீடு என்னென்னு வச்சுக்கலாம், செந்திலோடைய வீடு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் எப்படி வரும், x+1. கடைசி வீட்டு நம்பரு இது 49. ஸோ இதுக்கு முன்னாடி செந்திலுக்கு முன்னாடி x-1. ஃபஸ்ட்டு வீடு 1. புரியுதா. ஸோ இது ஒரு மெத்தட் ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதனுடைய கூடுதலும் எப்படி சொல்கிறாங்க, ரெண்டும் ஈக்குவல். புரியுதா. இதனுடைய கூடுதலும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் கூட்டுத்தொடரில் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ முன்னாடி செந்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் செந்தில் வீட்டுக்கு அப்புறம் இருக்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ n × n+1 ரைட்டா. அப்போது ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிறத கண்டுபிடிப்போம். முன்னாடி இருக்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா n × n+1/2வா. ஸோ n என்ன x-1, மறுபடியும் என்ன x-1, n × n+1 +1 டிவைடட் பை 2வா. -1 +1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருமா. விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, x × x-1 டிவைடட் பை 2. இது வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன். முன்னாடி அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது x × x-1 டிவைடட் பை 2. ரைட். பின்னாடி போர்ஷன் அப்படிங்கும் பொழுது 1லேருந்து 49 வரைக்கும் கண்டுபிடிச்சி -1லேருந்து x வரைக்கும் கண்டுபிடிக்கணும், மைனஸ் பண்ணணும். ரைட்டா. அப்போ 1லேருந்து 49 வரைக்கும் கண்டுபிடிச்சி நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர். அப்போது 49 × 50 டிவைடட் பை 2 25 1225 மைனஸ். ஸோ இதுக்கு அப்போ எக்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ x × x+1 டிவைடட் பை 2 ரைட்டா. n × n+1 டிவைடட் பை 2 ரைட்டா. ஸோ இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். பட் இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் தெரியணும். எக்ஸ்னா x+1 முன்னாடி அடுத்த வீடு, இது x-1 எண்ட் ஆஃப் த வீடு 49 ஸ்டார்டிங் 1. ஸோ அப்போ இதுவும் சமம்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது ரெண்டுமே சமம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த வேல்யூவும் ரைட்டா, இந்த வேல்யூவும் முன்னாடி x-1/2 இருக்குது இல்லையா, x × x-1 டிவைட் பை 2வும் ரைட்டா. இதுவும் இந்த வேல்யூ இருக்குது இல்லையா 1225 மைனஸ் என்னது x × x+1 டிவைட் பை 2 நமக்கு சமம். இந்த மைனஸ் எக்ஸ் இந்த போயிடுச்சுன்னா என்னவா மாறிடும், ப்ளஸ் மாறிடும். x × x-1 டிவைட் பை 2 ப்ளஸ் x × x+1 டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1225. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா பேஸ் சேமாக இருக்குது இல்லையா, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை 2 is equal to 1225. So minus x plus x cancel. 2x² divided by 2 is equal to 1225. 2 cancel. x² is equal to 1225. இந்த 1225 ரூட் எடுத்தீங்கன்னா x is equal to 35. x is equal to என்ன வந்துருச்சு, 35 வந்துருச்சு. ஓகேவா. எக்ஸோட வேல்யூ என்ன 35. ஸோ ட்ரையல் அண்ட் எரரில் போனாலும் யூ வில் கெட் சேம் ஆன்சர். இது கூட்டுத்தொடர் ஃபார்முலாலையும் போகலாம், ஏழெண்களின் கூடுதலின் ஃபார்முலாவிலையும் போகலாம். n × n+1/2. ஓகேவா. ஸோ இது ஒரு தடவை நீங்கள் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். 154th சம். பட் இல்லைன்னா ஆப்ஷன்லேருந்து ட்ரையல் அண்ட் எரர்லேருந்து போகிறது இட்ஸ் வெரி குவைட் ஈஸி. அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த மீன் மீடியன் மோடு. ஓகேவா. மீன் மீடியன் மோடு ரைட். மீன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பண்ணுறது ரைட்டா. அடுத்தது மீடியன், அடுத்து என்னது மோடு. ஓகே. இப்போ பாருங்கள், இப்போது ஒன்று கொடுத்துருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ண 2 + 2 + 2 6 + 10 10 ரைட்டா. ஸோ 10 டிவைட் பை 4 ஃப்ராக்ஷனில் வருது 2.5ல். இதில் நமக்கு மோடு அப்படின்னா அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கணும். ஸோ 3. ஓகே 3 வந்துருச்சு. ஆனால் ஏறு வரிசையில் எடுத்து எழுதும் பொழுது
எழுதி நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்துக்குவோம். அப்படி பார்த்தா 3 வருது. பட் இதை கூட்டினோம்னா 15. ஸோ 15/5 நமக்கு என்ன வந்துருச்சு? 3 வந்துருச்சு. ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் சரியானது. இப்போ இதுக்கு மீனும் 3 தான், மோடும் 3 தான், ரைட்டா? மீடியனும் 3 தான். மீன் அப்படின்னா என்ன? பி ஆப்ஷனுக்கு மீன் அப்படின்னா 1 + 3 + 3 + 3 + 5 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 15. 15/5 நமக்கு என்ன வருது? 3. ஸோ மீன் பார்த்தாச்சு. அடுத்து மீடியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் ஏறு வரிசையில் எடுத்து எழுதி நடுவில் இருக்கக்கூடியது 3 தான் வந்துருச்சு. அடுத்தது மோட் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூ அதிகமாக வந்திருக்கிறது இது ரிப்பீட்டடாக, அதுவும் 3 தான். ஸோ அப்போ 159க்கு பி ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 160வது சம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இதுக்கு நீங்கள் சில டேட்டாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். 32 முழமுடைய பனை மரத்தில், ரைட்டு? ஸோ உங்கள்கிட்ட ஒரு பனை மரம் இருக்குது, 32 அடியில் இருக்குது இந்த பனை மரம், ரைட்டா? ஸோ 32 அடியில் பனை மரம் ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ இந்த 32 அடி பனை மரத்தில் 32 முழம் பனை மரம் இருக்குது. பச்சோந்தி ஒன்று மர உச்சி அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சான், ரைட்டா? ஒரு சான் ஏறி 4 விரல். ஒரு முழம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது தெரியணும். ஒரு முழம் மல்லிப்பூ வாங்குறீங்கன்னா 2 சான் இருக்கும். 2 சான் உங்கள் கை விரல் இருக்குதுலே அப்படி அகட்டி வச்சிங்க அப்படின்னா, ஸோ அதுதான் கட்டை விரலுக்கும் நடு விரலுக்கும் உண்டானது, ரைட்டா? நடு விரலில் மோதிர விரலுக்கும் உண்டானது, ரைட்? ஸோ நீங்கள் அது தெரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு முழம் அப்படின்னு 2 சான். ஒரு முழம் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமம்? 32 முழமா? ஒரு முழம் அப்படின்னா 2 சான், ரைட்டா? ஒரு முழம் அப்படின்னா 2 ஜான். ஒரு ஜான் அப்படின்னா என்னது? 12 விரல், ரைட்டா? அப்போது ஒரு முழத்துக்கு எத்தனை விரல்? 24 விரல் அளவு, விரல் அளவு, ரைட்டா? 24 விரல் அளவு. ஓகே, 24 விரல் அளவு. ஓகே, 32 × 24 எவ்வளோ வருது? 32 × 24 பார்த்தீங்கன்னா 768 விரல் அளவு வரணும். எத்தனை? 768 விரல் அளவு வரணும். இது ஒரு தடவை ஏறும் பொழுது என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறி 4 விரல். ஒரு சான் அப்படின்னா 12 ஏறுது பச்சோந்தி. எவ்வளோ ஏறுது? ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறி 4 விரல். அப்போ 12 ஏறுது. 12 + 4 மைனஸு. அப்போ அவுட்புட் என்னது? 8 +. ஒரு நாளைக்கு 8 தான் ஏறுது. அப்போ 768, 8 விரல் ஏறுது. 768/8, ஓகேவா? ஸோ 9 × 8 72, சரியா? மீதி 48, 6 8, அப்போ 96 டேஸ் வருது, ஓகேவா? ஆப்ஷன் என்னது? 96 நாட்கள். ஓகே, இதில் ஒரு சின்ன இது இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12 விரல் ஏறினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? 4 விரல் கீழே வருது. அப்போ 95 நாளில் 95 டேஸில் எவ்வளோ ஏறி இருக்கும்? 95 × 8, ஓகேவா? 95 × 8, 8 40, 4, 9 × 8 72, 72 + 4 760 விரல் அளவு ஏறி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 விரல் அளவு தான் நமக்கு தேவை. அதனுடைய கெப்பாசிட்டி என்ன? 12. ஸோ அப்போ 12 ஏறுச்சுன்னா ஏறிய பிறகு 4 விரல் அளவு என்னாகும்? கீழே வரும். அப்போது நமக்கு 12 ஏறணும்னு அவசியம் இல்லை, 8 ஏறினாலே போதும். என்னது? 8 விரல் ஏறினாலே போதும். அதனுடைய கெப்பாசிட்டி அன்றைக்கி 3 வேலை செஞ்சால் 12, ஆனால் நமக்கு தேவை 8. அப்போ என்ன வரும்? 2/3. அப்போது 95 டேஸு 2/3. அப்போ 2/3னா அப்போ ஒரு வேளை ஆப்ஷன் 95 1/3, 95 2/3, 96 கொடுத்தாங்கன்னா இதுதான் சரியானது. 95 2/3 தான். அப்போ 95 2/3 இல்லாதனால நியரஸ்ட் என்னது? 96 டேஸ் எடுத்துட்டோம், ரைட்டா? நான் சொல்கிறது புரியுதா? இது ஒரு தடவை சம்மில் கேட்டிருந்தாங்க. 12 விரல் ஏறினதுக்கப்புறம் 4 குறையுதுன்னா அப்போ 8. அப்போ 95 நாளில் 760 விரல் அளவு ஏறியாச்சுன்னு 8 விரல் தான் ஏறணும். அப்போ நம்ம மேலே ஏறுறதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்? கணக்கு எடுத்துக்கணும். கீழே இறங்குறத பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்போது நமக்கு 2/3 டேஸ் ஒர்க் பண்ணால் போதும். 95.66 இல்லாதனால 96 எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை 95 1/3, 95 2/3, 96 இருந்ததுன்னா 95 2/3 தான் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும், ரைட்? ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சம் போகலாம். 167வது சம். ஸோ மைனஸில் கொடுத்துருக்குறாங்க.
ஓகேவா? எப்போவுமே எது பெருசு எது சின்னது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மைனஸில் போக போக கம்மியாக இருக்கிறது தான் பெரிய நம்பர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மைனஸில் இருக்கும் பொழுது கம்மியாக இருக்கிறது தான் சின்ன வேல்யூ கொண்டது, பெருசாக இருக்கிறது அங்கே வேல்யூ இல்லை. அப்படியே உல்ட்டாவாக ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எல்லாமே 5, 40, 80, 20, 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 80 வரும். ரைட்டா? கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 80, 3/5, 13/40, 15/80, 1/20, 1/2. இதுக்கு 80 கிடைக்கணும். 80 எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டா, 5 16, அப்போ 3 16 என்னது 48, ரைட்டா? 40 × 2 என்னது 26, 80 அப்படியே இருக்குது, 15 அப்படியே வச்சாச்சு. 20 × 4 என்னது 80, அப்போ 4, ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 × 40, ஸோ இது 40. ஓகேவா? இப்போது இங்கே என்ன பியூட்டினா, எது கம்மியாக இருக்குதோ அதுதான் வேல்யூ அதிகம். அப்போது 1/2, ரைட்டா? 1/2வா? ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். 1/2னா 40. இங்கே ப்ளஸில் கொடுத்துட்டாங்க. இது வந்து 1/2. ஸோ இதுதான் கண்டிப்பாக என்ன வரும், 1/2 தான் இருக்கிறதுலே கொடுத்துருக்கலே பெருசு. அப்படி பார்க்கும் பொழுது ஆப்ஷன் ஏ, பி, சி இருக்குது. அப்போ 1/2 விட்டுறலாம். ரைட்டா? 1/20 முடிச்சுக்கோங்க. 1/20னா 4. இப்போது இங்கே எது வேல்யூ கம்மியாக இருக்குதோ அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 4, 15, 26, 48. அப்போ இது ரேண்டமாக என்ன ஆகிட்டே போயிட்டுருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் வேல்யூ அதிகம், இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் வேல்யூ அதிகம். மைனஸில் இருக்கும் பொழுது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேல்யூ அதிகமாக இருந்தால் மதிப்பு குறைவு, வேல்யூ கம்மியாக இருந்தால் மதிப்பு அதிகம். இதே கூட்டலில் வேல்யூ அதிகமாக இருந்தால் தான் மதிப்பு அதிகம். ஆனால் மைனஸ்னால் அப்படியே இன்வர்ஸ். ரைட்டா? ஆனால் மற்றதெல்லாம் பாருங்கள், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக வராது. ரைட்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவே நமக்கு எப்படி வந்துருச்சு, ஏ 4, 15, 26, 48ன்னு வந்துருச்சு. சில இடத்துல இப்போ 15 இருந்து 48 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மைனஸில். ஸோ இது வந்து வேல்யூ குறைவு, ஏன்னா எல்லாமே கிரேட்டர் தென் போட்டிருக்கிறாங்க. ரைட்டா? இப்போ 15 கிரேட்டர் தென் இப்படி தான் வரணும் 48. பட் ஆனால் இங்கே எல்லாமே 15 லெஸ் தென் 48ன்னு வரும். அப்போது ஆப்ஷன் ஏ தான் எனது சரியான விடை. ஓகே, அடுத்தது 168. 168ல் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ரைட்டாக? காம்பவுண்ட் சீரிஸ் கிடையாது, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சீரிஸ். ரைட்டாக? வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் என்ன சொல்கிறாங்க, 5n² / 2 + 3n/2ன்னு சொல்கிறாங்க. எனில் 17வது உறுப்பு காண்க. ஸோ 17வது உறுப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் 17 வரைக்கும் கண்டுபிடிச்சி சம் ஆஃப் 16 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 1லேருந்து 17 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம், ஒரு வேல்யூ வரும். அப்புறம் 1லேருந்து 16 வரைக்கும் என்ன பண்ணுறோம், கண்டுபிடிச்சி இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்லேருந்து ஒய்யை கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 17th டேர்ம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போது சம் ஆஃப் n டேர்ம்ஸ், சம் ஆஃப் 17 என்ன, அப்போது 5 × 17² / 2 + 3 × 17, 3 × 17. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகே, இது என்ன வருது, /2 போட்டுக்கோங்க. ஸோ 5 × 17². ஸோ இது 17 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனாக எடுத்துக்கலாம். 17/2 காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், 17/2 காமன் எடுத்துட்டோம்னா 5 17 50 85 85 ப்ளஸ் என்னது 3. ஸோ 88 17 88/2 44. ஸோ 44 × 17. ரைட்டா? 44 × 17. இதை அப்படியே வச்சுக்கோங்க. S16 16 வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். 16 வரைக்கும் கண்டுபிடிச்சோம்னா 5 × 16² / 2 ப்ளஸ் 3 × 16/2. ஸோ அப்போ இதில் என்ன எடுக்கலாம், ஒரு 16 காமன் எடுக்கலாம், 16/2 காமன் எடுக்கலாம். ரைட்டா? 16/2 காமன் எடுக்கும்போது 5 16 80 ப்ளஸ் ஒரு 3, அப்போ 8 × 83. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 17 × 44. 17 × 44ஓட வேல்யூ என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இது இப்போ 17 × 44 கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 748 கிடைக்குது. 8 × 83 664. 748ல் 664 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 84 ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், 84. ஸோ சொல்கிறது புரியுதா? 17th டேர்முக்கு சம் கண்டுபிடிக்கிறீங்க, 16th டேர்முக்கு சம் கண்டுபிடிக்கிறீங்க. 17 - 16 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 17வது உறுப்புடையது உங்களுக்கு கிடைக்கும். 1லேருந்து
17 வரை கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூ, 1லேருந்து 16 வரை கண்டுபிடிச்சா ஒய், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தான் 17வது உறுப்பு. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம், ரைட்டா? ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். எப்போவுமே சம்மை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, சோர்வடைஞ்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க, ரைட்டா? ஒரு முக்கோணத்தின் முனைகள் 1,1 3,1 1,3 எனில் அதனுடைய பரப்பளவில் பாதி தான் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க, half of the triangle. ஓகேவா? பார்ப்போம். இந்த மாதிரி வெர்டிசஸ் கொடுக்கும்பொழுது 175வது சம்முக்கு பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு, சரியா, x1 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ x1 ஆரம்பிச்சிங்கன்னா y2 மைனஸ் y3 ப்ளஸ் x2வில் ஆரம்பிச்சிங்கன்னா y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3யில் ஆரம்பிச்சிங்கன்னா x3யில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும், y1 மைனஸ் y2. அவ்வளோதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கிடைக்கும், அதில் பாதி. ஸோ எது x1 y1, ஃபஸ்ட் ஒன் x1 y1, அடுத்து x2 y2, அடுத்து என்னது x3 y3. ஓகே, ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு x1 என்னது 1 இன்ட்டு y2 மைனஸ் y3 1 மைனஸ் 3 அப்படியே டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ஸோ y2ஓட வேல்யூ 1, y3ஓட வேல்யூ மைனஸ் 3. ஓகேவா? ஸோ x1ஓட வேல்யூ 1, 1 மைனஸ் 3 என்னது -2, ரைட்டா? அப்போ டேரெக்டாகவே போட்டோம்னா -2 போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா x2ஓட வேல்யூ என்னது, x2 வந்து 3a. ஸோ 3 இன்ட்டு y3 மைனஸ் y1, அப்போ 3 மைனஸ் 1 என்னது 2, அப்போ இதுக்கு என்னது 6. இதனுடைய வேல்யூ -2 ப்ளஸ் 6 ப்ளஸ் x3ஓட வேல்யூ என்னது 1, y1 மைனஸ் y2, y1 மைனஸ் y2 1 மைனஸ் 1 0, அப்போ என்ன வரும் 0. அவ்வளோதான். -6 2னா 4/2, 4/2னா 2. ஸோ இதில் ஏரியா வந்து ஹாஃப்னா 2/2வில் பாதி 1. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் 1. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா a இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு x1 இன்ட்டு y2 மைனஸ் y3 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் y2, ரைட்டா? இது இல்லைன்னா உங்களுக்கு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் டயக்ராம் போட்டுட்டு இதோடைய முக்கோணமுடைய ஃபார்முலா வரும், ½ போட்டு கண்டுபிடிங்க, ரைட்டா? எப்படின்னா x ஆக்சிஸு y ஆக்சிஸா, ஸோ அதில் நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சம் தெரியும், ரைட்டா? 3 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 1 2 3 4 5, அதே மாதிரி 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5, ரைட்டா? 1,1 1,1னா இந்த இடம் வரும். அடுத்தது வந்து 3,1 அப்படின்னா இதுதான் பேஸ் வேல்யூ 3,1. அடுத்தது 1,3. ஸோ 1,3னா இந்த இடம் வரும். ஸோ இதுதான் டயக்ராம், ரைட்டா? ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ 1,3னா இது 2, இது என்ன தான் 2. ஏரியா இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸு 2 தான், ஹைட்டு 2 தான். 2 2 கேன்சல். உங்களுக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ½ ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்கிறாங்க. ½ ஆஃப் த ட்ரையாங்கிள் இதில் பாதி 1, ரைட்டா? 2 விதமாக சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்டா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 3,4,5ன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆங்கிள், என்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 4 ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 16, 16 + 9 கூட்டிங்கன்னா 25, 25 ரூட் எடுத்திங்கன்னா 5 வரும். இது கண்டிப்பாக ட்ரையாங்கிளாக தான் வரும். ஸோ 2 3 4 வந்து வரும், 4 5 6 வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 2 சைட்ஸை சம் ஆஃப் லென்த் ஆஃப் எனி 2 சைட்ஸ், 2 சைடு ஏதாவது 2 சைடை கூட்டிங்கன்னா இன்னொரு சைடு வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 கூட்டிங்கன்னா என்ன வந்துருச்சு, 2 சைடு கூட்டினா அனதர் சைடு தேர்ட் சைடு வந்துருச்சு. 3 + 4 4 + 3 எதை கூட்டினாலும் அடுத்த சைடு வராது. அதே மாதிரி தான் 2 + 3 2 + 4 கூட்டினோம்னா நமக்கு என்ன 5 6 வருது. ஸோ அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 1,2,3 என்ன ஆகாது, வரவே வராது. 4 5 6 வரும், 3 4 5 வரும், 2 3 4 வரும். பட் ஆனால் 1 2 3 வரும். என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ 2 பக்கத்தை கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 + 2 ஏதாவது எனி 2 சைட்ஸை கூட்டும் பொழுது, ரைட்டா, அது வந்து தேர்ட் சைடு. அப்போ 1 + 2 கூட்டினா 3 வந்துருச்சு இல்லையா? அப்போ இது கரெக்டான ட்ரையாங்கிள் கிடையாது, இது பக்கங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ரைட்டா? இதே மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 வராது, பட் ஆனால் 2 3 4 ஞாபகம் வச்சுக்கலாம். 2 3 4 3 4 5 4 5 6லாம் வரும். அதே மாதிரி 2,2,4 வராது, 2,2,4 வராது, ரைட்டா? 1,2,3 வராது,
5,7,12 வராது. ஏன் அப்படின்னா 2 + 2 என்ன வந்துருச்சு 4 வந்துருச்சு. 5 + 7 என்ன வந்துருச்சு 12 வந்துருச்சு. 1 + 2 என்ன வந்துருச்சு 3 வந்துருச்சு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கூட ஒரு சம் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில் கடந்த முறை. அதுக்காக தான் இந்த சம் கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 3,4,5 போது இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இது 3, இது 4, இது 5. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3,3,3னா வரும். ஏன்னா இது சமபக்க முக்கோணம். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாமா? அதே மாதிரி இந்த மென்சுரேஷன்லாம் பார்த்து செம்ம பார்த்தோன்னே பயப்படாதீங்க. ரைட்டா? எப்படியாவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 184வது சம். 200 மீட்டர் நீளம், 150 மீட்டர் அகலம். ஓகேவா? 200 மீட்டர் நீளம், 150 மீட்டர் அகலம் உள்ள ஒரு தொட்டி. ஓகே. தொட்டியின் உள்ளே 1.4 மீட்டர் நீளமும் 1.25 மீட்டர் அகலமும் உள்ள சதுர வடிவ, சரியா, சதுர வடிவ இல்லை செவ்வக வடிவ குழாய் மூலமாக மணிக்கு 20 km/h வேகத்தில் தண்ணீர் விழுந்தால் தண்ணீர் 2 மீட்ரு. அப்போ இது லென்த்து பிரெத்து கண்டுபிடிச்சாச்சு. 2 மீட்ரு தான் ஹைட்டு. அப்போ இதுதான் வால்யூம் ஆஃப் தி டேங்க்கு. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ரைட்டாக? லென்த்து பிரெத்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஐயோ ஹைட்டு கொடுக்கலையே, நம்ம எப்படி வால்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, யோசனையே பண்ண வேண்டியதில்லை. சரியா? ஸோ 200 × 150 × 2. ஸோ 2 200 400 400 × 150 4 15 60. ரைட்டாக? 3 சைபருக்கு போட்டாச்சு. ஸோ 60,000 மீட்டர் கியூப் இதனுடைய வால்யூம் ஆஃப் த டேங்க் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டு? பைப்பில் தண்ணி இதுதான் டேங்க்கு. இந்த டேங்க்கில் ஒரு பைப் மூலிமா தண்ணி உழுவுது. இது என்ன நீளம் 1.5 மீட்ரு. ரைட்டா? 1.5 நீளமும் 1 × 1.25 அகலமும். இதில் ஃப்ளோ இந்த டிஸ்சார்ஜ் இருக்குது இல்லையா, இது என்ன சொல்கிறாங்க 20 km/h 20 km/h. ஸோ எல்லாமே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ரைட்டா? அதே மாதிரி இங்கே நிமிடத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 20 km 20,000 m/h. ரைட்டா? இதை ஹவரை நம்ம எதுக்கு மாற்றிக்க போகிறோம், நிமிடத்துக்கு. 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 வினாடி, 60 minutes. ரைட்டா? அப்போ 2000 / என்னது 60. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ 20,000 / 60. ஒரு 0 0 கேன்சலு. 2000/6 அப்படின்னா 1000/3 வரும். ரைட்டா? 20,000 / 60 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ 1000/3. இதுதான் டிஸ்சார்ஜ். ரைட்டா? அப்போது 1 மினிட்டுக்கு எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா லென்த்து பிரெத்து அதோடைய ஃப்ளோ அப்போ 1.5 × 1.25 × 1000/3. ரைட்டா? ஸோ 1.5 ஒரு டைம், 3 2 டைம், மறுபடியும் 2 ஒரு டைம், இது 500 டைம்ஸ். ரைட்டா? 500. ஸோ அப்போது 500 × 1.25. அப்போ இந்த 2 0 சேர்த்துனோம்னா 5 125. ரைட்டா? என்னது 5 125 இதனுடைய ஃப்ளோ. 5 × 125 5 × 125. ரைட்? முடிஞ்சு போச்சு. அப்போ 5 × 125னா 500 5 25 125 625. ஒரு நிமிஷத்துக்கு 625 லிட்ரு நமக்கு தண்ணி கொட்டுன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ 60,000 லிட்ரு டேங்க்குடைய கெப்பாசிட்டி. 60,000 வகுத்தல் 60,000 / 625. you will get answer. 625 simplify பண்ணிங்கன்னா 60,000 / 625 போட்டிங்கன்னா you will get 96 minutes. ஓகே, சிம்பிளான சம்முங்க, ஒன்றுமே இல்லை. டேங்கோடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறீங்க. பைப்போடைய ஸ்பீடு km/h கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து மீட்டருக்கும் மினிட்ஸுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 96 நிமிஷம். 60,000 லிட்ரு கெப்பாசிட்டி. ஒரு நிமிஷத்துக்கு 625 லிட்ரு தண்ணி. 60,000 லிட்ரு 60,000 வகுத்தல் 625. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, தொட்டியோட நீளம் லென்த்து பிரெத்து கொடுத்துருக்குறாங்க, அகலம் நீளம் உயரம் 2 மீட்டர் ஏறுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்போ லென்த்து இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் போட்டுட்டோம். 200 மீட்டர் × 150 × 2 மீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த பைப்புடைய தடிமன் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோவுடைய கெப்பாசிட்டி 20 km/h கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ரைட்? அடுத்த சிம்பிளமா? அடுத்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? 10 5 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செவ்வக வடிவ மரப்பலகையிலிருந்து. ரைட்டு? சரியா? ஸோ செவ்வக வடிவத்தில் ஒரு கட்டை இருக்குது. ரைட்டாக? செங்கல் தான் ஒரு கட்டை. செங்கலை அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ 10 × 5 × 2 5 50 50 × 2 100 சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, சென்டிமீட்டர் க்யூப். ரைட்டா? 7 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு.
ரைட். என்ன எடுக்கிறாங்க? ஒரு கூம்பை வெட்டி எடுக்கிறாங்க. ரைட். 7 சென்டிமீட்டர் உயரம், 7 சென்டிமீட்டர் உயரம். ஆரம் என்னது? 3 சென்டிமீட்டர். இதனுடைய கன அளவு என்ன? வால்யூம் 1/3 இன்ட்டு πr²h. அப்போ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் என்ன? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7, 7 7 கேன்சல், 3 3 கேன்சல், 3 இன்ட்டு 22 66 சென்டிமீட்டர் க்யூபு. 100 சென்டிமீட்டர் க்யூப்லேருந்து 66 சென்டிமீட்டர் க்யூபு வெளியில் எடுத்தாச்சு. ரைட்டா? அப்போ எத்தனை சதவீதம் வேஸ்ட்டாக போகுது? 100ல் 66 போச்சுன்னா 34%. ரைட்டா? 34% வேஸ்டேஜ். ஓகே, இதெல்லாமே ஈஸி. பட் ஆனால் ஐயோ என்னடா வித்தியாசமாக கேட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. நோ நீட் டு ஒரி அபவுட் இட். அடுத்தது பாருங்கள். ஒரு குடும்பத்தினுடைய மாத வரவு செலவில் உணவுக்கு 4800 ரூபா, வீட்டு வாடகை 2400 ரூபா. 4800ல் பாதி தான் என்னது? 2800. இதை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம். 144 பாதி 72, தூக்கி போட முடிஞ்சு போச்சு ஆன்சர். பட் ஆனால் எப்படி ப்ரொசீஜராக தெரிஞ்சுக்கணும். 4800, 2400, 1600, 800, 1000, 400 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 12000 வரும். ஸோ 12000, 144%, 144% அப்படிங்கிறது நீங்கள் என்ன வேல்யூ அப்படின்னா 4800. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ஒன்றுக்கு என்னென்ன வேல்யூ வருது, இந்த பை சார்ட்டு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்கு தான் கொடுத்தேன். பட் 4800 பாதி 2400, 2400 ப்ரொபோர்ஷனேட்டாக பாதி பாதி ப்ளஸ் பாதி. ஓகேவா? 1200 ப்ளஸ் அதில் ஒரு அது ப்ரொபோர்ஷனேட்டாக வரல. பட் இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வராதுன்னு தெரியும், இது வராதுன்னு தெரியும். ரைட்டாக வந்தால் இது வரலாம், இது வரலாம். இதில் பாதி. அப்போ இங்கே 72 வந்திருந்தால் ஓகே, வரல. அப்போ 48 கரெக்டு, 24 கரெக்டு, இந்த ரேஷியோ கரெக்டு. ஸோ அப்போது ஆப்ஷன் பி சரியானது. மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. கூட்டிக்கிட்டிங்கன்னா 12000. 12000 இஸ் ஈக்குவல் டு 100%. இந்த 100% இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. பர்சன்டேஜுங்கிறது 100%. அப்போ 1% அப்படிங்கிறது எதுக்கு சமம்? 3.6 டிகிரிக்கு சமம். ரைட்டா? 1% இஸ் ஈக்குவல் டு 3.6 டிகிரிக்கு சமம். அடுத்தது ஒரு மாத்திரை எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன? இப்படி இருக்குது. ஸோ இது சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. இது யார் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சர்க்கிள், செமி சர்க்கிளோட ஃபார்முலா πr²/2, πr²/2, πr² போட்டு l/b போட்டு கண்டுபிடிச்சிடாதீங்க. புரியுதா? இது சிலிண்டர் வடிவத்தில் இருக்குது. மாத்திரை எப்படி இருக்குது? சதுர வடிவத்தில் இல்லை. ரைட்டாக? நல்லா பார்த்துக்கோங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி தப்புலாம் பண்ணிடாதீங்க. வெரி சிம்பிள் மாத்திரை கணக்கு. ஒரு டியூப் மாத்திரை இருக்குது. இந்த மாத்திரை எப்படி இருக்குது? இப்படி இருக்கும் டியூப் மாத்திரை. இது உருளை வடிவத்தில் இருக்கும். இதுக்கு மேல் பகுதி கீழ் பகுதி என்ன இருக்கும்? அரைக்கோள வடிவத்தில் இருக்கும். என்ன கோலத்தில்? அரைக்கோளத்தில். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஹைட் என்னன்னு சொல்கிறாங்க? 19 சென்டிமீட்டர். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் என்னது? 19 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ரைட்டு. இதனுடைய ஆரம் என்ன சொல்கிறாங்க? டயாமீட்டர். ரைட்டா? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? டயாமீட்டரில் பாதி. 7ல் பாதி எவ்வளோ? 3.5. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்னது? 3.5 சென்டிமீட்டர் ரேடியஸ். இந்த உயரம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3.5 போயிடும், இங்கே ஒரு 3.5 போயிடும். மேலே ஒரு 3.5, கீழே ஒரு 3.5. அப்போது 12 தான் இது சென்டரில். ஓகேவா? இங்கே ஒரு 3.5, இங்கே ஒரு 3.5 போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டோட வால்யூம் கூட்டினா முடிஞ்சு போச்சு. வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் என்ன? 4/3 இன்ட்டு πr². ஓகே, இதுக்குடைய ஆரம் என்ன? 4/3. பை அப்படி வச்சுக்கோங்க. r³ என்ன? 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு 3.5 வச்சுக்கோங்க. இதனுடைய வால்யூமை வச்சுக்கோங்க ஆன்சரா. அடுத்தது என்னது? πr²h. வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் என்னது? πr²h. ஸோ பையோடது அப்படி வச்சாச்சு. ஆரம் என்ன? 3.5². ஹெச் என்ன? உயரம் 12. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு ஆன்சர். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர். ரைட்டா? இப்போ 4/3 இன்ட்டு πr³ இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 4/3 π 3.5³ இங்கே π இன்ட்டு 3.5². இங்கே வெளியில் எடுத்துட்டோம்னா ஒரு 3.5 உள்ளே இருக்கும். 4/3 வெளியில் எடுத்துக்கிறோம். π இன்ட்டு 3.5², 4/3 இன்ட்டு 3.5. ரைட்டா? ஸோ இது 7னா இது 6, 4 28, 28/6 ப்ளஸ் 12. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 28 ப்ளஸ் 2 6 72/6. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 28. ஸோ 100/6 ஆன்சர். அப்புறம் π இன்ட்டு 3.5², 35² என்னது? முன்னாங்க 12, 12.25. சரியா? அப்போது 12.25 இன்ட்டு 100/6 π ஆன்சர்.
ரைட்டா. மறுபடியும் 12.25 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் 2 12 மிச்சம் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2 × 100π. அப்போ 204.175 வரும் ஆன்சர். ஸோ மீதியெல்லாம் எதுவும் நியரஸ்ட் இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னு 4 ஆப்ஷன் பார்க்குறீங்க, டிஃப்ரென்ஸ் தெரியுது, டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சம் போய்க்கிறீங்க. இதில் அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி உட்காந்துட்டு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அடுத்து பாருங்களேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, இது வரைக்கும் டைஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ரைட்டா. 5க்கு ஆப்போசிட் என்ன? 6. 5க்கு எதிர்பக்கம் 6. 6க்கு எதிர்பக்கம் 5. 1க்கு எதிர்பக்கம் 3. 1க்கு ஆப்போசிட் 3. 3க்கு ஆப்போசிட் என்னது? 1. அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் என்ன? 4. 4க்கு ஆப்போசிட்டு 2. இப்படி தான் இந்த டயக்ராம் பார்க்கணும். ஸோ இதுக்கு இது ஆப்போசிட்டு. ரைட்டா. இதுக்கு இது ஆப்போசிட்டு. 1க்கு 3 ஆப்போசிட்டு. ரைட்டா. 1க்கு 3 ஆப்போசிட்டு கலர் கலராக கொடுக்குறேன். 2க்கு 4 ஆப்போசிட்டு. ரைட்டா. இப்போ பாருங்கள், 1 3 ஆப்போசிட் வரும், 6 5 ஆப்போசிட் வரும், 2 4 ஆப்போசிட் வரும். ஆனால் 1க்கு ஆப்போசிட்டு 4 வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு. சரியா? ஆப்ஷன் டி. ரைட். 197 புரிஞ்சா? 198. 4 கலைந்து வைக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட ரைட்டா சீட்டு கட்டிலிருந்து ரேண்டம் முறையில் ஒரு சீட் எடுக்கப்படுகிறது. அது டைமண்ட் அல்லது ராஜா அல்லதுனால ஆட் பண்ணிக்கணும், மற்றும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 52 சீட் இருக்குது. 52 சீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 எடுக்க போகிறோம். ரைட்டா. அது எப்படி இருக்கணுமாம்மா? வந்தால் ராஜாவாக இருக்கணும், இல்லைனா டைமண்டாக இருக்கணும். ஸோ மொத்தம் டைமண்டில் எத்தனை இருக்குது? 13 இருக்குது. ஸோ கார்டை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தம் 52 கார்டு இருக்கும். அதில் ஸ்பேடு, கிளப்பு, ஓகேவா, என்னென்ன இருக்கும்? ஸ்பேடு, கிளப்பு, டைமண்டு, ஹார்ட்டு. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 13 இருக்கும். இதில் 13 இருக்கும். இதில் ஒரு 13 டைமண்டில் 13 வரும். ரைட்டா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிங்கு, ஒரு குயின்னு, ஒரு ஜாக்கு, ஒரு ஏஸு. நம்பர் கார்டு பார்த்திங்கன்னா 2 to 10. 2 to 10 நம்பர் கார்டு. ரைட்டா. நம்பர் கார்டில் மொத்தம் 9. அப்போ 9 + 4, இந்த 1 இருக்குது இல்லையா? அப்போ 13 கார்டு வந்துருச்சு. மொத்தம் டைமண்ட் அப்படின்னா எத்தனை கார்டு? 13. கிங் எத்தனை இருக்கும்? மொத்தம் கிங்கு ஸ்பேடில் 1, கிளப்பில் 1, டைமண்டில் 1, ஹார்ட்டில் 1. அப்போ 4 இருக்கும். இந்த டைமண்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆல்ரெடி இந்த கிங்கை எடுத்துக்கிட்டோம். ரைட்டா. அப்போ 13 + 3, அப்போ மொத்தம் எத்தனை கார்டு? 16. எத்தனை கார்டு? 16 வரும். 52 1 எடுத்தோம்னா 52 தான். ஸோ 16/52 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 எத்தனை? 56. எத்தனை டைம் போகும்? 4வது வாய்ப்பாடில் என்னன்னாங்க 16, ஒரு டைமு 13, 4/13. ரைட்டா. 4/13. அதாவது எப்படின்னா 52லேருந்து ஒரு கார்டு எடுக்க போகிறோம். 13 டைமண்ட் கார்டு. கிங்கு வந்து 4 இருக்கும். அதுக்கு 4 போட்டு 17 போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த 16லேயும் இந்த 13லேயும் ஒரு கிங் வந்துருச்சு அந்த டைமண்டோடது. அப்போ மீதி 3. 13 + 3 16. ரைட். 16/52. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த டெஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்த டெஸ்ட்டோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ரைட்டா. ஸோ இப்போ எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பட் யூஸ்வலாக நீங்கள் வந்து 25 நிமிஷம் ½ அன் ஹவருக்குள்ளே முடிக்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு 54 செகண்டு தான், வினாடி தான். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த குரூப் 4ல் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக, ஆக்டிவாக, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட செம்ம சால்வ் பண்ணுங்கள். எல்லா சம்முக்குமே உங்களுக்கு ஆன்சர் வரும். ஒன்லி திங் டைம் மேனேஜ்மெண்ட். ஓஎம்ஆர் ஷேர் பண்ணும்போது நல்லா ஷேர் பண்ணுங்கள், பார்த்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில்லி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 11 10 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எடுத்த கொஷின்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய மென்டல் எபிலிட்டி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எல்லா சம்ஸுமே நான் இப்போ கொடுத்த 25 சம்மே ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் உங்களுக்கு திங்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கமெண்ட் போடலாம்.